சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள், பேதை பெருங்கழி நட்பின் அறிவுடையார் ஏதென்மை கோடி உறும். இதன் பொருள், பேதை என்றால் அறிவில்லாதவர்கள், அதாவது சூழ்நிலையை தெரிந்து நடந்து கொள்ள முடியாதவர்கள் தான் பேதை என்று சொல்லுவோம். பேதை என்பது கொஞ்சம் பிறந்த நிலை, அவர்களுக்கு சரியான வழித்தடம் இருக்காது, அறிவில்லாதவர்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அறிவில்லாதவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நட்பு எப்படிப்பட்டது என்று வள்ளுவர் என்று கேட்டால், அறிவுடையவர்களுடைய பகைமையே பரவாயில்லை, மேல் அந்த அறிவுடையவர்களுடைய பகைமையே நமக்கு நன்மை பயக்கும். ஆனால் இந்த அறிவில்லாதவர்களுடைய நட்பு நமக்கு தீமையை தான் பயக்கும். ஏனால் இவர்கள் சிந்திக்கக்கூடியது அனைத்துமே எப்படி இருக்கும் என்று கேட்டால், வழி தவறியதாக இருக்கும், ஒத்து வர்றதாக இருக்கும், இது நம்முடைய சூழ்நிலைக்கு தகாததாக இருக்கும். ஆகையால் அறிவில்லாதவர்களோடு நட்பு கொள்வதை விட காட்டிலும் அறிவுடையாருடைய பகைமை கூட நமக்கு கோடி நன்மைகளை நமக்கு பயக்கும். ஏனால் அறிவுடையார்கள் எப்பொழுதுமே நல்லதை தான் செய்வார்கள், நல்லதை தான் சொல்வார்கள், நல்ல வழியில் தான் நடப்பார்கள். ஆகையால் அவர்கள் பழமையை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அறிவிலாருடைய நட்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் நமக்கு அழிவுதான், தீமைதான், தீங்கு தான் உயரும் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். ஆகையால் நட்பு கொள்ளும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலிலேயே இவரோடு நட்பு கொள்ள வேண்டுமா என்பதை தீர்மானித்து நட்பு கொள்ள வேண்டும். நட்பு கொண்ட பிறகு அவரிடமிருந்து நாம் விலகுவது என்பது அவ்வளோ சுலபமான காரியமாக இருக்காது. ஆகையால் நட்பு கொள்ள வேண்டும். கொள்கின்ற நட்பு நல்ல நட்பா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அந்த நட்பை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அறிவிலார் நட்பை விட அறிவுடையார் பகைமை நன்றுதான் நமக்கு செய்யும் என்பது தான் திருக்குறள் உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம். நாளை